டாக்டர் தீபா சதீஷ் இல்லையா? இது தீபா சதீஷ் இல்லை, அது ரொம்ப கேட்ட கேள்வி வேணால் தீபா சதீஷாக இருக்கலாம். இதுக்கான பதில் வந்து ரொம்ப டீப்பாக யோசிச்சா தான் வருமானு தெரியல. பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈகோ அவ்வளோ அவசியம் இல்லையோ, ஈகோ வந்து சரியாக வேலை செய்யாதனால தான் கொஞ்சம் பிரெயின் சுறுசுறுப்பாக வேலை செய்யுதோ, பிரெயினுக்கு எப்போவுமே இந்த ஈகோ வந்து ஒரு பெரிய இடைஞ்சல் ஆகிடுதோ, அப்படிலாம் எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. எனக்கும் புதிய பாதை வந்த புதுசில் ஒரே நாளையில் அந்த கிடைச்ச புகழ் எல்லாமே சேர்ந்து ஒரு 10 படத்தை நான் வேண்டாம்லாம் சொல்கிறேன். எல்லாரும் வந்து பயங்கர ஈகோ பிடிச்ச வேண்டுறாங்க. அது ஈகோ தான் எனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. எனக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்குது. நான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறதுக்கான போராட்டம். பட் பார்க்குறவங்களுக்கு அது மாதிரி தெரியுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் சொல்லுவேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் ஷூட்டிங்னா அந்த டைமில் நான் காலையில் 7 மணிக்கு போயிடுவேன். 9 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கலைன்னா நான் பயங்கர என்னுடைய முகம் மாறி ரொம்ப கருத்து போயிடும், இன்னும் கருத்து போயிடும். அந்த நேரத்தில் அது நடக்கலை, அந்த நேரத்தில் டயலாக் ரெடியாக இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கோபம் வரும். இதெல்லாம் நிறைய இருந்திருக்கு எனக்கு. இதெல்லாம் வந்து ஈகோன்ற விஷயத்துக்குள்ளவே அடங்கி போயிருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு வந்து தொடர்ந்து படங்கள் தோல்வி அடைகிற ஒரு நேரம். அப்போ விசிடி டிவிடி எல்லாமே வந்து பைரசி வந்து 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 சபாஷ் மாதிரியான படங்கள், உன்னரிகன் ஆனந்தால் மாதிரியான படங்கள், நிறைய படங்கள் வந்து எனக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகி, அதுக்கப்புறம் எனக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 5-7 வருஷம் நான் சினிமாவில் நடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வேற ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து, இப்படி ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து பார்த்தா இங்கே சினிமா வேற ஒரு திசை மாறி இருக்குது. நிறைய பேர் வேற ஒரு புதுசாக வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் இந்த போராட்டத்துக்குள்ளே நான் எங்கே இடம் பிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நான் நிறைய பேரோட கவனத்துக்குள்ளே நான் இல்லாமல் இருக்கேன். நிறைய பேர்னா ரசிகர்கள் மத்தியில் இருக்கனே தவிர இந்த சினிமாவில் இருக்கிற இயக்குநர்களோ அல்லது பெரிய பெரிய ஸ்டார்ஸோ இப்போ நான் வந்து எதையோ ஒன்று சாதிச்சிருக்கேன்னா, புதிய பாதை இன்னும் ஒரு உதாரண படமாக இருக்குது. ஒத்த சிறப்பு இன்னும் 10 வருஷம் கழித்து பேசப்படும், இரவின் நிழல் இன்னும் 20 வருஷம் கழித்து பேசப்படும். இந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் சொல்கிறதும் என்னுடைய ஹவுஸ்ஃபுல்லை பற்றி எல்லாம் சொல்லும்போது நமக்கு வந்து பரவாயில்லையே, நம்ம கூட ஏதோ பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு ஒரு, அது வந்து என்னவா எடுத்துக்கிறது, சபாஷ் அப்படின்னு எடுத்துக்கணும்ல. சபாஷ் எடுத்துக்கும் போது நம்மளை அறியாமல் நமக்குள்ளே வந்து ஒரு சின்ன கர்வம் தலை காட்டுறது உண்டு. ஆனால் அப்படியே நான் உடச்சி யோசிச்சு பார்ப்பேன், ஏன் இந்த பெரிய ஹீரோஸ் வந்து என்னை வந்து டைரக்ட் பண்ணுறது கூப்பிடல அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு திறமை இல்லைன்னு அர்த்தமா? அதே மாதிரி இந்த நிறைய இயக்குநர்கள் படத்தில் நான் ஏன் நடிக்கலை, அப்புறம் எனக்கு திறமை இல்லைன்னு அர்த்தமா? எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பு, அது சின்னோண்டு ஒரு இட்லி கடையில் ஒரு சட்னியாக இருக்கணும்னா கூட அதில் வந்து நான் பேர் வாங்கிட்டு தானே போகிறேன். அப்படின்னா எதுக்காக என்னெல்லாம் கூப்பிடல? ஸோ அப்போனா எனக்கு வந்து திறமை கம்மியாக இருக்குன்னு அர்த்தமா? இப்படி நிறைய கேள்விகள் வரும்போது இந்த ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிரெயினுக்கு மட்டுமே வேலை கொடுத்து நிம்மதியாக சந்தோஷமாக அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், செஞ்சதெல்லாம் ஒரு பக்கம். இந்த செஞ்சதை பற்றி நான் வந்து தோளில் தொண்டு தூக்கி போட்டுக்கிறதோ இல்லாட்டி தலையில் வந்து கிரீடம் வச்சுக்கிறதோ அது எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, நியூட்ரல் பண்ணி, ஓஷோ சொல்லுவார், கப்பை எம்டி ஆக்கினா தான் அதுக்குள்ளே ஏதாவது போட முடியும். அந்த மாதிரி அதுக்கு பெரிய ஈகோவோ கர்வமோ எதுவோ, செஞ்சது என்ன சாதனையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக சாஷ்டாங்கமாக கிரவுண்டாக படுத்து என்ன சொல்கிறது, நம்மளே சரண்டர் பண்ணிக்கிட்டு அந்த படைப்புக்கிட்ட மறுபடியும் ஒரு பிரமாதமான படைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய, நான் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்ச நேரத்துலேருந்து என்னுடைய யோசனை. அப்படி தப்பித்தவரை எனக்குள்ள ஏதாவது ஈகோன்னு ஒன்று இருந்ததுன்னா அது ஈகோன்னு சொல்லி, அந்த ஈகோன்னு சொல்லி அனுப்பிட்டு இந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக அடுத்த படைப்பை என்ன பண்ணுறது, அதுதான். அதனால் இந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது மிச்சம் மீதியாக இருந்ததுன்னா அந்த ஈகோ கூட வடிகட்டி தூக்கி வெளியில் அனுப்பிச்சிட்டோம்னா பிரெயின் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன்.